ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தோணுது, என்ன தெரியுமா? நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்குது அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ட ஃபுட்டெலாம் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டெலாம் நம்ம பிறந்திருப்போம். ஸோ கொஞ்சமாச்சும் ஆக்டிவாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். ஏதாச்சும் ஒன்று நேச்சுரலாக கிடைக்குதான்னு கேட்டால் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ 1-2 சொல்லலாம், மற்றபடி எல்லாமே இங்கே கெமிக்கல் தான். அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம மூலிமா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடோட நோயோடு தான் பிறக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆயா தாத்தா வந்து நம்ம அம்மா அப்பாவை பெற்றிருப்பாங்க. அவங்க இவ்வளோ வருஷம் வரைக்கும் எவ்வளோ 70-80 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஆனால் நம்மளாம் 40-50 தாண்டுவோமானே தெரியல. ஆனால் நம்ம குழந்தைங்க 30-40 அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை? நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில. நாடு டெவலப் ஆகுது தவிர, ஆனால் அங்கே எதுவுமே வந்து நேச்சுரலாகவும் கிடைக்கல, எதுவுமே நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றது இல்லை. எல்லாமே கெமிக்கல் தான். இப்போ புதுசாக ஏஐ வேறு.